செல்வமும் அமைதியும் நிறைந்த ஒரு மகத்தான ராஜ்யம். அங்கு தசரதன் என்ற நீதிமான் மன்னன் ஆட்சி செய்தார். அவருக்கு எல்லா செல்வமும் இருந்தது. ஆனால் அவருடைய மனதில் ஒரு பெரிய கவலை இருந்தது. அவருக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் ரிஷ்யசிருங்கர் என்ற பெரிய முனிவர் அயோத்தியா அரண்மனைக்கு வந்தார். முனிவரின் ஆலோசனையின்படி தசரதன் ஒரு பெரிய யாகம் நடத்தினார். அது புத்திரகாமேஷ்டி யாகம். அந்த யாகத்தின் நடுவில் ஒரு தெய்வீக உருவம் அந்த புனித தீயிலிருந்து தோன்றியது. அந்த தெய்வம் தசரதனுக்கு ஒரு தெய்வீக பாயசம் கொடுத்தது. தசரதன் அந்த பாயசத்தை தன் 3 மகாராணிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தார். சில நாட்களுக்கு பிறகு அயோத்தியாவில் ஒரு அதிசயம் நடந்தது. கௌசல்யா தேவி ராமரை பெற்றார். அயோத்தியா முழுவதும் மகிழ்ச்சி. மக்கள் அனைவரும் கொண்டாடினார்கள். இந்த குழந்தை ஒரு நாள் உலகத்திற்கு தர்மத்தை கற்றுக் கொடுக்கும். அவர்தான் ராமர்.